தெரிய போறது, நான் தான் எல்லாத்தையும் பட்டு இருக்கேன் அப்படின்னு இவன் சொல்றவனுக்கு பெருமாள் பார்த்தா இவனோட நம்ம நேரம் போனா நடக்கவே நடக்காது. இவன் ஜாத்தியில ஒருத்தன் அனுப்பிச்சாதான் இவன் புரிஞ்சுப்பான். அதுக்குத்தான் ஆச்சாரியர்களை அனுப்பிச்சுட்டே இருக்கார் பெருமாள். தான் போய் சொல்லி பார்த்தா கூட எடுபடாதுன்னு தெரிஞ்சுட்டாரு. தான் ஆச்சாரியனா இருந்தாரு. கண்ணனே ஆச்சாரியனா இருந்தது எப்போ? கீதாச்சாரியனாக பகவத்கீதையை உபதேசித்தாரோ இல்லையா? கண்ணன் ரொம்ப நாளா உபதேசித்தார். எடுபட்டுதா சுவாமி? நல்லா பயன்பட்டுதான். கேட்டுண்ட ஒருத்தான் அவனு கேட்டுண்டபடி நடக்கல. இதுதான் கீதையினுடைய பயன். சுவாமி என்ன எப்படி சொல்லிட்டு இருந்தான்? அவனை தவிர பல பேர் பயன்பெற்றுக்கணும், அவன் பயன்படவே இல்லை. இத்தனை கீதையை சொன்னவர் சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சா. எல்லாத்தையும் விடு, என்னையே எல்லாமாக பற்று, உன்னை பாபங்களில் நின்று விடுவிக்கிறேன்னு சொன்னார் இல்லையோ? அடுத்த வார்த்தை இதோ கண்ணா உன் திருவடிகளே சரணம்னு அர்ஜுனன் சொன்னானா? ஸ்லோகத்துல இல்லவே இல்லையே. இது 18வது அத்தியாயம் 66வது ஸ்லோகம். அதுக்கப்புறம் 8 ஸ்லோகம் இருக்கு. அந்த கீதை முடிகிற வரைக்கும் தேடி பாருங்க, சரணம்னு அவன் சொல்லவே இல்லை. என்ன தெரியுமா சொன்னா? சண்டை போடுன்னு சொன்ன கண்ணா தெளிவு வந்துடுத்து, இதோ காண்டீபத்தை எடுக்கிறேன் சண்டையை போடுறேன்னா. இதைத்தான் சொன்னா. இது ஒரு கண்ணன் சிரிச்சுன்னு இருக்கா. சண்டை போடுன்னு சொல்றதுக்குள்ள சரணாகதி பண்ணுன்னு சொன்னேனே, அது உன் காதலையே விழலையா அர்ஜுனா? ஒண்ணு மட்டும் காதுல விழுந்திருக்கு, இன்னொன்னு காதுல விழல. விழாதது ஆச்சரியம் இல்லை. சண்டையெல்லாம் முடிஞ்சு போய் ராஜ்யெல்லாம் கிடைச்சு கொடுத்து ஆண்டு இருக்கா. ஒரு நாள் கண்ணனை அரண்மனையில அர்ஜுனன் பாக்குறான். அப்ப கண்ணன் திருப்பி கேட்கிறார், இவ்வளவு பெரிய கீதையை உனக்கு உபதேசம் பண்ணனே, அதுல இருந்து ஒரு 4 விஷயத்த நீ சொல்லி எனக்கு கேட்கணும்னு ஆசையா இருக்குன்னார். இப்ப எங்க உபன்யாச காட்டா நீங்க பேச்சு பாருங்க, ஊரா சிறன் போச்சு, நீ மாதிரி எல்லாரும் நிறைய வந்து கேட்டே இருக்கிடும். நமக்கு தோணும், என்ன முன்னாள் இங்க முன்னாள் அங்க முன்னாள் சொல்லிட்டே இருக்குமே, கேட்கிறவாள்லாம் ஏதாவது புரிஞ்சுட்டு இருக்காளா இல்லையா? ஒண்ணு செய்வோம், அடுத்த தரம் தூத்துக்குடிக்கு போறச்சே முதல் நாள் முழுக்க கேட்க வர்றவாளை சொல்ல சொல்லணும் அப்படின்னு முடிவெடுத்தா, அன்னைக்கு காலத்தால போய் இறங்கி 6:15 போனா ஒத்திரிமே காணும். சுவாமி நிறைய பேர் போனதுன்னா 1000 பேர் வந்தாலே என்னால் நீர் தப்பா உன்னை சொல்லிட்டு போயிருக்கீரு சுவாமி, அவாடு கேட்கவான்னு சொன்னா கேட்பா, நீர் ஏன் திடீர்னு அவாளை பேசுன்னு சொன்னா கேட்க சொன்னா சரி, அதுக்குன்னு கேள்வி எல்லாம் திருப்பி கேட்டா சொல்லலாம் முடியுமா? ஆனா எங்க எல்லாருக்கும் ஒரு ஆசை, நீங்க அப்படி ஆனந்தமா சாஞ்சிட்டு ஒரு கவலை இல்லாத கேட்டு இருக்கீங்க பாருங்க. இதை போல நாங்க ஒரு நாள் அங்க உட்காந்து உங்களை இங்க உட்காந்தணும்னு ஆசை. அது மட்டும் நடக்கிறதே இல்லை. நாங்க சாஞ்சிட்டு தூங்கணும்னா தூங்கலாம், சிரிக்கணும்னா சிரிக்கலாம். பக்கத்துல முதல் காரியம் தனியா எத்தனை நாள் உட்காரும் யோசிப்பார். நீங்க எல்லாரும் பக்கத்துல 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 வேண்டி வாழோட உட்காந்துருக்கீங்க இல்லையோ? எத்தனை நாள் உபன்யாசகர் மேடை ஏறினாலும் தனி. இந்த மேடை தேவையில்லை, ஏதோ இவ்வளவுதான் இருக்கு. சில இடத்துலாம் பெரிய மண்டபம் வச்சிருப்பா, 5000 பேர் உட்காந்துருப்பா. மேல இவ்வளவு வருஷத்துல மண்டபம் இருக்கும். எப்ப உழுந்துட போறோமோன்னு பயமா இருக்கும். ஏதோ உட்காந்து இருக்குமே, கீதை தான் சொல்லிட்டு இருக்கோம், சரி கேட்கறவா கேட்டு இருக்கா, பயம் தனிமை தோன்றதோ இல்லையோ? அது போல கண்ணனுக்கு தோணித்து, நம்ம உபதேசமே பண்ணிட்டு இருக்கோமே, இந்த கேட்டு அர்ஜுனன் எதுக்கான் தெரிஞ்சுட்டானா இல்லையா? அர்ஜுனா கீதையில இருந்து ஒரு 4 விஷயத்த நீ சொல்லுனார். கண்ணன் திடுக்கிடுறாப்புல பதில் வந்தது. கேட்டு அன்னைக்கே மறந்து போயிடுது கண்ணா, திரும்பி சொல்லுன்னா அர்ஜுனா. கண்ணனுக்கு கோபம் வந்தது. வந்து சொல்றார், இப்படி ஒரு சிஷ்யனுக்கு நான் சொல்லுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ ஏதோ என் அத்தை பிள்ளையாச்சே, ஒழுங்கா கேட்டுப்பேன்னு சொல்லி கேட்டேன். இதந்தே நாதபஸ்காயனா பக்தாய கதாச்சன இதம் அஸ்ரூஷு அசுஸ்ரூஷவே வாக்கியம் எஞ்சமான் நோபியசூயதி. இது கீதையில கடைசியில சொல்றார், என்கிட்ட பக்தி இல்லாதவனுக்கு சொல்லாதே, என்னை கண்டு பொறாமப்படுவனுக்கு சொல்லாதே, யார் குருவுக்கு சுஷ்ரூஷ பண்ணலையோ அவனுக்கு சொல்லாதே, சொல்லாதே 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 100 விதி போட்டார். இதெல்லாம் அந்த விதியை கண்ணன் பார்க்கவே இல்லை. அர்ஜுனனுக்கு சட்டுன்னு சொல்லிட்டான். ஆசை தாங்க முடியாத அன்புனாலே, ஓ பாண்டவர்கள் கட்டப்படுறான், திரௌபதி கட்டப்படுறான்னு தோணித்து எல்லா விதியும் தூக்கி பேர் போட்டார். கிட்டு 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 கிட்டுன்னு தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சொன்னார். இப்ப நீ விதிப்படி சொன்னியான்னு அவரை யார் கேட்க ஆள் கிடையாது. அவருக்கு சொல்லணும் தோணித்து சொன்னார். நமக்கு தான் விதி. இனிமே நீ இவாளுக்கு சொல்லக்கூடாது, அவளுக்கு சொல்லக்கூடாது, அவளுக்கு சொல்லக்கூடாது, நம்மளை சொல்லுவாள். இதை விட கண்ணன் சொன்னார்னா சொன்னார், பறிக்கிறியா பறிக்கல, அவர் கேள்வி கேட்கறதுக்கு நம்ம ஆளு இல்லையோ? அப்ப அனைத்தையும் சொல்லி முடிச்சவன் மறந்தே போயிட்டான் அர்ஜுனன். இதுல இருந்து கண்ணன் அப்பவே புரிஞ்சு விட்டார், ஓ இனிமே நாம உபன்யாசகனம் ஆகக்கூடாது, ரொம்ப தப்பா போச்சுன்னா. அதனாலே இப்ப தர்மபுத்திரனுக்கு சந்தேகம், நம்ம நிறைய பேரை கொண்டு இருக்கோம், வரவுக்காரால கொண்டு இருக்கிற ஆபத்திற்கு என்னவோ என்னவோன்னு கலங்குறான். இவன் சந்தேகத்துக்கெல்லாம் பதில் வேணும் இல்லையோ? கண்ணன்ட்ட தான் வந்து தர்மபுத்திரன் கேட்கறான். ஆனா கண்ணன் அவங்ககிட்ட சொல்லச்சே, பீஷ்மே லோகாந்தரங்கதே ஞானானி அல்பி பவிஷ்யந்தி. பீஷ்மாச்சாரியர் சீக்கிரம் சொர்க்கத்துக்கு போறார். அவர் புறப்பட்டு போயிட்டாருன்னா உலகத்துல ஞானமே இருக்காது, தர்மபுத்திரா அஸ்தமிச்சு போயிடும். போ, அவர்கிட்ட உட்காந்து கேட்டுக்க வேண்டியதெல்லாம் கேடு. யுதிஷ்டிரன் கேட்கிறார், நீ இருக்கிய கண்ணா? அவர் இல்லாட்டா நீ இல்லையோ? கண்ணன் அப்பவே சொன்னார், இனிமே நான் பேசுறதுலேன்னு முடிவு எடுத்தாச்சு.
ஒரு தடவை தான் பேசினேன், இனிமே நான் பேசலே, ஆச்சாரியர்கள் தான் பேசணும், நான் கேட்கணும். கேட்டா தான் கண்ணனுக்கு சரியே தவிர பேசினா சரியில்லைன்னு அவர் புரிஞ்சுட்டார். அப்புறம் பீஷ்மாச்சாரியர் பேச ஆரம்பிக்கிறார். விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்றார். யானி நாமானி கௌணானி விக்யாதானி பராத்மனா ரிஷிபி பரிகீதானி தானி வக்ஷ்யாமி பூதையே தேவகி நந்தன சிரட்டா 1000 நாமங்களை சொல்லிட்டு தர்மபுத்திரன் தேடுறான். இந்த நாமங்களுக்குரியவர் ஆகாசத்துல இருக்காரா, பூமியில இருக்காரா, கடல்ல இருக்காரா, எங்க இருக்கார்? பீஷ்மர் தட்டினார். என்ன தேடுற தர்மபுத்திரான்னா, இல்ல இந்த நாமங்களால சொல்லப்பட்ட அந்த இறைவன் எங்க இருக்காருன்னு தேடுறேன். உன் தொடையோட தொடை தட்டிட்டு அத்தை பிள்ளைன்னு உட்காந்து இருக்கானே, இவனைத்தான் இத்தனை நாளை சொல்லிட்டு இருக்கேன். எங்கேயும் ஆகாசத்துக்கும் பூமிக்கும் தேடாதே, தேவகி நந்தன் சொல்லி ஒண்ணும் தெரியாம புல்லாங்குழல கையில வச்சிருந்து சண்டை போட மாட்டேன், ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு பேர் வச்சுட்டு மொத்த பாரத போரையும் தன்னுடைய புருவ நெறிப்பால நடத்திட்டு ஒண்ணும் இல்லாத போல உட்காந்துருக்கான் பார், இவனை பத்தி தான் இத்தனை நேரமும் பேசியிருந்தேன் என்று அப்ப சொன்னார் பீஷ்மர். இவாளுக்கு புரிஞ்சுது. கண்ணன் தெரிஞ்சு விட்டார், இவாளே பேசட்டும், இவாளுக்கு தான் புரிய வைக்க தெரியுது. நம்ம எதையான பேசினா இவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். ஏற்கனவே கீதையை ஒத்துரும் புரியலேங்கிறான். கர்மயோகம் தெரியல, ஞான யோகம் புரியல, பக்தி யோகம் ஏதோ சொல்லிட்டே இருக்காரு சுவாமி, குழப்பமா இருக்கு, ரொம்ப வேதாந்தமா இருக்கு, தெரியலேன்னுவா. அதே ஒரு ஆச்சாரியன் பார்த்து கீதையை நன்னா மனசுல வாழ்ந்து, ஒண்ணு கண்ணன் உங்களை கஷ்டப்படுத்தல, 2 புஷ்பத்தை சமர்ப்பிங்கோ, பழத்தை கொடுங்கோ, பாலை கொடுங்கோன்னு சொல்லி, இவ்வளவுதான் கீதையில சொல்லியிருக்காரா? இதை நேரம் சொல்லக்கூடாது சுவாமி, எங்களுக்கு புரியவே இல்லை அவர் என்ன சொல்லியிருக்காருன்னுட்டு. அவர் என்னென்னமோ கர்மயோகம் ஞான யோகம் நாள் கவலைப்பட வேண்டாம். அதை அந்த ஆச்சாரியனிடத்துல பக்தனிடத்துல விட்டால் நமக்கென்று எளிமைப்படுத்தி ஜீரணிக்கிற அளவுக்கு கொடுக்கறானோ இல்லையோ, அதை ஆச்சாரியனாலதான் பண்ண முடியும், பக்தனாலதான் பண்ண முடியும். அதை ஒரு நாள் பகவான் அந்த பொறுப்பை ஏத்துக்கவே மாட்டார். இவ்வளவு என் பக்கத்துல திருக்குறுங்குடி திவதேசம் நேற்று கூட சொன்னேன். கைசிக ஏகாதசி, கைசிக துவாதசி என்ன பெரிய நம்பாடுவான் சரித்திரம் நடக்கிறது இல்லையோ. திருக்குறுங்குடிக்கு ராமானுஜரே வந்தார். வந்தவர் பெருமாளை சேவிச்சுட்டார். கிளம்ப போகணும். அப்ப நம்பிக்கை ஒரு சந்தேகம் வந்துச்சு. ராமானுஜரே, நீர் லோகத்துல பிறந்து எல்லாரையும் சட்டுன்னு திருத்தி விடுறீர், நானும் என்னென்னமோ பிறந்து எடுத்து பாக்குறேன், ஒத்துரு திருந்தவே மாட்டேங்கிறான், உமக்கு மட்டும் திருந்துறாளே, எனக்கு திருந்தலையே, எப்படி ரகசியம் சொல்லும்னா. ராமானுஜர் அவ்வளவு சுலபமா விட்டு கொடுக்கல. நீ சந்தேகம் கேட்கிற, நான் இப்ப ஆச்சாரியன், நீ தான் சிஷ்யன், அப்ப எனக்கு வேண்டிய ஆசனத்தை போடு, நீ கீழே கையை கட்டிட்டு நில்லு, நீ இவ்வளவு உயரத்துக்கு நின்று என்ன கீழே நிற்க வச்சுட்டு என்ன ஆச்சாரியன் ஆக்கினியானா, எனக்கு கொடுக்குற ஆசனத்தை கொடுன்னு பெருமாள் ஆசனம் போட்டார். போட்டு ராமானுஜர் ஏற்றி உட்காந்துட்டு கை எப்படி மடிச்சுண்டு, சுவாமி என்ன நியமனம், என்ன ரகசியம் கேட்கிறார். இன்னைக்கும் திருக்குறுங்குடி நம்பி ஆஸ்தானத்துக்குள்ள ராமானுஜர் எழுந்தருளி இருந்த ஆசனம் இருக்கு. நீங்க போனா கேட்கலாம். மூலையில வச்சிருக்க 1000 வருஷமா அந்த சிங்காசனம் அங்கேதான். நம்பி ராமானுஜருக்கு கொடுத்து அமர்த்தினார். கேட்டார். ராமானுஜர் பதில் சொன்னார். என்னதான் இருந்தாலும் நீ எவ்வளவோ உபதேசம் பண்ற, ஏன் தெரியுமா ஒருத்தர் கேட்டுக்க மாட்டேங்கிறா? நீ நெஞ்ச நிமிர்த்திண்டு நான் பெரியவன், நான் பெரியவன், நான் பெரியவன்கிற, யாரும் கேட்டுக்க மாட்டான். அவர் பெரியவன் சொன்னா தான் உலகமே திரும்பி பார்க்கும். நாம் பெரியவன்னா சந்தேகம் வந்துருவோம்னா ராமானுஜர். பெருமாள் பார்த்தா, நீ சொல்றது எனக்கு புரியுது, ஆனா புரியல. இப்ப நான் பிறந்து யார பெரியவன் சொல்ல முடியும்? உண்மைதானே சொல்றேன், நான் பிறந்து என்னத்தானே பெரியவன் சொல்லுவேன். ராமானுஜர் பதில் கூறினார். நீ பொய் சொல்றேன் நான் சொல்லவே இல்லை, நீ தான் பெரியவன், நீ பெரியவன் தான் சொல்லணும். ஆனா அதை நீ சொல்லக்கூடாது, நான் சொல்லணும். நான் சொல்ல வந்து அதுதான், நீ சொன்னா எடுபடாது, அதை நான் சொன்னா தான் எடுபடும். என்ன நீயே நெஞ்ச தட்டின்னு நான் பெரியவன்னா யார் ஒத்துப்பா? நான் பார்த்து நம்பிய 10 கோள்னு சொன்னா தான் ஒத்துப்பாடே தவிர, திருவேங்கடமுடையான் பணக்கார பெருமாளுக்கு 5000 கோடி இருக்கு, 10,000 கோடி இருக்குங்கிறா. நித்தியதோ 30,000 பேர் வர, 60,000 பேர் வர, கோடிக்கணக்கில் எல்லாரும் போடுறா. சொத்து அவ்வளவு இருக்கு, ரொம்ப ஐஸ்வர்யம். அந்த பணத்துல கொஞ்சம் அகங்காரம் வந்துடுதான் பெருமாள். ஒரு வித்வான், சிறந்த வித்வான், நல்ல பண்டிதர், பிரச்சாரகர், எங்கும் போய் ஸ்ரீனிவாச வைபவத்தை சொல்றவர். அவர் பெருமாளை சேவிக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கார். திருப்பதிக்கு வந்தார், மலையேறி வந்துட்டார். வந்தா ஒரே கூட்டம். சீட்டு வாங்கினியா, 100 ரூபா வாங்கினியா, ஆர்ஜித சேவா வாங்கினியா, சாஸ்திர கலசம் வாங்கினியா, அர்ச்சனானந்தரம் வாங்கினியா, ஒரே சத்தம். இந்த சுவாமி எங்கேயுமே போல, நேர மகாத்வாரம் இருக்கும் இல்லையோ, பெருமாளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்ப அந்த துவாரம் வழியே யாருமே விடுறதில்லை. எல்லாம் வைகுண்டம் துவாரத்துக்குள்ள நுழைஞ்சு கிடுகிடுன்னு சுத்தினு தானே வரும். ஆனா கோவில் வாசல்ல மகாத்வாரம் இருக்கும் இல்லையோ, அந்த துவாரத்துல நின்றுண்டார். நேர ஸ்ரீனிவாசனை பார்த்து, ஐஸ்வர்ய மதமத்தோசி மாம் நஜானாசி கேசவ, ஐஸ்வர்ய திமிரு பிடிச்சிருக்கே, நான் யாருன்னு உனக்கு தெரியல, நான் பேசினாத்தான் நீ ஸ்ரீனிவாசன், இன்னைக்கு நான் பேசுறதை நிறுத்திட்டேன்னா உன்னை திரும்பி பார்க்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டான்னா பயந்த பெருமாள் திரைய அங்கேயே அறுத்து விட வச்சு அங்கேருந்தே தரிசனம் கொடுத்தார். இந்த கதை எழுதப்பட்டிருக்கு அந்த ஊர்ல. இப்போ அப்படின்னு அர்த்தம், இவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் உலகம் கேட்டுக்கும். ஒரு பக்தன் ஆச்சாரியன் பெருமானை பத்தி பேசினாத்தான் எடுபடுமே தவிர, இவர் நிமிர்ந்துன்னு நான் தான் சீனிவாசன், நான் தான் சீனிவாசன் நாள், சாமி எத்தனையோ பேர் சீனிவாசன் இருக்கா, நீ யாருன்னு விடுவா.
லோகத்துல எத்தனையோ பேர் இருக்கு. இப்போ ஒரு பக்தன் பார்த்து இவன் தான் பகவான் பற்றுன்னா தானே லோகமே பற்றும். அதனால ஆச்சாரியன் மூலமா தான் பற்றியானோ, பக்தன் மூலமாகவே பற்ற வேண்டும். இதுதான் காரணங்கள். அப்ப பெருமானுக்கு ஒரு குரு குருப்பு இருக்கு, இவரை நடுவில் வச்சுக்கிறார். நமக்கு ஒரு நெருடல் இருக்கு, அதனால நடுவில் வச்சுக்கிறோம். பகவானே கண்ணனே சொல்லியிருக்கிறது, நான் கீதை சொன்னதை விட பீஷ்மர் சாஸ்திரநாமம் சொன்னதுதான் நன்னா இருக்கு, அதனால நீ அவனையே போய் பற்றிக்கோ என்ன. ஆச்சாரியர்கள் உபதேசம், பக்தர்கள் உபதேசம் சிறப்பு. இந்த கலியுகத்துல நான் இப்ப செய்ய வேண்டியது என்ன? நல்ல பக்தர்களா பார்த்து அவர்களுக்கு நிறைய தொண்டு புரியணும். யாரு பரம பக்தன் பாகவத்தன் ஆறு, மத்த எதுக்கு அவர் ஆசைப்பட மாட்டார். சுவாமி அவரை எனக்கு தெரியும் சுவாமி, கடவுள்னா அவ்வளவு உயிர், அதை போல இருக்கிறவரை நம்ம தேடி பிடிச்சுக்கணும். அவருக்கு ஏதாவது ஒரு விதத்துல தொண்டு பண்ணிட்டே இருக்கணும். இது ஒரு நல்ல வழி கலியுகத்திலேங்கிறார். இதை ஜடபரதர் சொல்லி கொடுத்தார். ரகுகணன் ஒரு ராஜா, அவன் கபிலர் இடத்துல ரைக்குவர் இடத்துல விஷயங்கள் கத்துக்கிறதுக்காக கிளம்புறான். பல்லக்கில் ஏறி உட்கார்றான். அப்பதான் இந்த ஜடபரதர் வந்தார். கடைசியில 2 பேருக்கு பேச்சுவார்த்தை நடந்தது. அவன் கேட்கறான், நான் பாபத்தை போக்கிக்கிறதெல்லாம் யானை குளியலை போலேனா. யானை குளிச்சா என்ன ஆகும்? நன்னா குளிப்பாட்டி விடுவார். காவேரி இருக்கு, அது தாமிரபரணி இருக்கு, குளிச்சிடும். குளிச்சுட்டு ஜலத்தோட நடந்துட்டு போற வரைக்கும் தும்பிக்கையால ஜலத்தை எடுத்து தலையில போடும். நன்னா இருக்கும். அப்படியே துவாலை பூ போய் ராப்புல இருக்கும். பாகனுக்கு ரொம்ப பெருமிதமா இருக்கு, பார்த்துட்டே வருவார். இதெல்லாம் மண்ணு மேட்டுக்கு வர்ற வரைக்கும், மேட்டுக்கு வந்த உடனே அதே தும்பிக்கையால கீழே இருக்கிற குப்பை சத்தை மண்ணு மட்டை என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் எடுத்து தள்ள போடும். பாகனுக்கு ரொம்ப வருத்தம். இதுக்கா உனக்கு இவ்வளவு குளிப்பாட்டி விட்டேன், தேய்ச்சி குளிப்பாட்டி விட்டேன், பார் இனிமே இந்த மாதிரி பண்ணாத. யானை அதுக்கும் தலையாட்டிக்கும். ஒன்னும் அது கேள்வி போறது இல்லை இப்போ. ஆனா நாளிலே இது பண்ணியானா குளிப்பாட்டி விட மாட்டேன், அதுக்கும் தலையாட்டிக்கும். அதே குப்பை எடுத்து தலையில கொண்டு போயிட்டே இருக்கும். இவன் சொல்றது அது கேட்கவே போறது இல்லையோ. அப்ப நிரங்குஷ ஸ்வதந்திரன் பகவான். அவன் இந்த யானை குளிச்சா மாதிரிதான் இது. நம்ம பாபத்தை போக்கிக்கிறோம் பாருங்க. இது எப்படின்னால், யானை குளிச்ச உடனே திரும்ப தூசி படுறதோ இல்லையோ, அதை போலத்தான் நாம பாவத்தை போக்கிக்கிறோம். போக்கிட்டு வர்றதுக்குள்ள வேற பாவம் வந்துடும். ஒரு பாவத்தை போக்குறதுக்கு பிராயசித்தம் பண்ணா, பிராயசித்தத்தை தப்பா பண்ணிட்டான், அப்ப அதுக்கு ஒரு பாவம் வந்துடாதோ. என்ன காயத்ரி ஜபம் பண்ணு, நீ ஒழுங்கா கை கால் அலம்பல, இன்னைக்கு குளிக்காம விட்டுட்டே, அமாவாசை தர்ப்பணத்தை நீ விட்டுட்டே, அதுக்கு பதில். இல்ல யாரையோ பேசக்கூடாத வார்த்தையில ஏசிவிட்டே, அதுக்கு பதில் 1008 காயத்ரி பண்ணு சொல்லிட்டார். காயத்ரி பண்றதுக்கு உட்கார்ந்துட்டேன். மந்திரத்தை ஒழுங்கா சொல்லணும் இல்லையோ, கொஞ்சம் அவசரம். இத்தனை மாத்திரையில சொல்றதை விட இந்த மாத்திரையில சொன்னேன். 1008 என்றதுல தப்பு பண்ணி 1006 எண்ணுட்டேன். ஒரு அக்ஷரத்தை தப்பா சொல்லிட்டேன். இப்ப ஒரு பிராயசித்தம் தேட போட 3 பாவம் வந்துச்சு. இப்ப பண்ணலாங்கிறீரா வேண்டாங்கிறீரா? நீர் சொல்லதை பார்த்தா ஒண்ணும் வேண்டவே வேண்டாம் போல இருக்கேன்னா. இல்ல சொல்ல வந்தது எதுக்குன்னா, பிராயசித்தம் தேட போறச்சு கூட பாபம் வரும்னா இது வெறும் யானை குளியல போல குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள திரும்ப தூசி எடுத்து போண்டா. அப்படித்தான் நம்ம பிராயசம் தேடிட்டு இருக்கோம். இதைத்தான் ரகுகுணம் கேட்டான் ராஜாவிடத்தை. ரகுகுண ராஜா ஆதி ஜடபரத இடத்துல கேட்கிறான். பரதர் பதில் சொல்றார், மகத்பாத ரஜோபிஷேகாது. நீ இந்த பிரயத்தனம் பண்ணி பிராயச்சித்தம் பண்ணிலாம் போக்கிக்கவே முடியாது. மகான்கள் பக்தர்கள் இருக்காவார், அந்த பக்தர்களுடைய பாத தூளிய உன் தலையில போட்டுண்டியானால் ஒரே திரியா போயிடும். அப்ப பாபங்கள் பிராயச்சித்தமே இல்லாம மொத்தமா தொலைக்கணும்னா பரம பக்தன் ஆறுன்னு பாரு, அவனுடைய பாத தூளி எடுத்து உன் தலையில வச்சுக்கோ, இதுதான் உனக்கு வழின்னு பரமஞானி பரதர் சொல்றார். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்பட்டது.